நாம பார்க்க போற வேத பகுதி 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை. 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை. இதுக்கு டாபிக் என்ன அப்படின்னா, பால்ஸ் தேங்க்ஸ் கிவிங், பவுலுடைய நன்றி செலுத்துதல். பவுலுடைய நன்றி செலுத்துதல் என்று சொல்லி டாபிக் இன்னைக்கு வச்சிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 1:4 9 வரைக்கும். ஃபர்ஸ்ட் நான் இந்த 4வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்குற காரியத்தை ஒரு சம்மரியாக சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். அது நமக்கு ஒரு கண்ணோட்டத்தை கொடுக்கும், ஒட்டுமொத்த கண்ணோட்டத்தை கொடுக்கும். அதன் பின்பு நாம் நாம் வசன வாரியாக நம்ம செல்ல போகிறோம். ஓகே, நம்ம பார்க்குற அந்த ஒட்டுமொத்த கண்ணோட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பவுல் முதலாவதாக மக்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்றார். நான் நன்றி சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த கிருபையின் காரணமாக நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன்னு சொல்றாரு. நீங்க 1 தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர் வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நிருபங்களை ஆரம்பிக்கும் போது பவுல் மக்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்றாரு. அதே நேரத்தில் நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன், உங்களை நான் ஜெபத்தில் நினைவு கூறுகிறேன், ஞாபகப்படுத்திக்கிறேன் அப்படின்லாம் அவர் சொல்றாரு. இந்த இடத்துல ஜெபம், நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன் அப்படின்னு அவர் சொல்லலை. பட் அதனால அவர் அவங்களுக்காக ஜெபம் பண்ணலை அப்படிங்கிறது கிடையாது. பட் இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பவுல் என்னென்ன டாபிக்ஸ்லாம் அவர் இதுக்கு பின்பாக டிஸ்கஸ் பண்ண போறாரோ, தொட போறாரோ, எதெல்லாம் குறித்து பேச போறாரோ, அதுக்கு முன் ஒரு பிளாட்ஃபார்மை, ஒரு ஸ்டேஜை அவர் அமைக்கிறத பார்க்குறோம். அதுக்கான ஒரு 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 பிளாட்ஃபார்ம், ஸ்டேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்காக ஒரு ஒரு காரியத்தை கட்டமைக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு என்ன செய்ய போறாரு, அவர் அதை குறித்து அவர் பேச போறாரு அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ நன்றி, ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதன் பின்பு இங்கே என்ன சொல்ல பார்க்குறாருன்னா, கிருபையை பற்றி அவர் பேசுறாரு. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, கிருபையின் காரணமாக நான் எப்பொழுதும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அந்த கிருபையின் காரணமாக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க கிறிஸ்துவுக்குள் எல்லா விதங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லா விதங்களிலும், எல்லா பேச்சு திறனிலும், எல்லா அறிவிலும், எல்லா வகையிலும் செல்வ சிறப்புடையவர்களாய் விளங்குகிறீர்கள் அப்படின்னு அவர் சொல்றார். சொல்லிட்டு, ஏனெனில் கிறிஸ்துவை பற்றிய எங்களுடைய சாட்சி உங்களில் உறுதிப்படுத்துள்ளது. நாங்கள் இயேசுவை பற்றி சாட்சியாக நம்ம சொல்லியிருக்கிறோம். காஸ்பல் சுவிசேஷத்தை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறோம், பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய சாட்சி தான் இப்போ ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாக பல்வேறு கிருபைகளை, வரங்களை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அதுதான் 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 இது காண்பிக்குது. அதாவது இது எல்லாமே எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, சுவிசேஷத்திலிருந்து ஆரம்பிக்குது. ஒரு பெரிய கிஃப்ட், ஒரு பெரிய வரம், அது சுவிசேஷம். அதுலேருந்து தான் எல்லாம் ஆரம்பிக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. சொல்லிட்டு 7வது வசனத்தில், ஆகவே அதாவது இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு கிஃப்ட்ஸ் எல்லாம், வரங்கள் எல்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்கறனால, ஆகவே நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்காக ஆவலுடன் காத்து கொண்டிருக்கும் நீங்கள் ஆவிக்குரிய வரம் யாதொன்றிலும் குறைவுபடாதிருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு எல்லா விதமான வரங்களையும் கொடுத்திருக்கிறாரு. எந்த குறையும் உங்களுக்கு இல்லை. நீங்க இந்த வரங்களோட என்ன செய்றீங்க அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்காக, ஆண்டவருடைய வருகை நாளுக்காக ஆவலோட காத்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு இந்த இடத்துல. சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இறைவன் கடைசி மட்டும் உங்களை என்ன செய்வாரு, பலம் உள்ளவராக காத்துக்கொள்வார். 8வது வசனத்துல. அதனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வரும் நாளிலே நீங்கள் எந்தவித குற்றமும் சாட்டப்படாதவர்களாய் இருப்பீர்கள். ஸோ ஆண்டவர் திரும்ப வருவரை, அந்த கடைசி காலம், அந்த கடைசி கட்டம் மட்டும் உங்களை பலம் உள்ளவராக ஆண்டவர் காத்துக்கொள்வார். உங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கிறோம், உங்களுக்கு ஆண்டவர் வரங்களை கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, கடைசி கட்டம் வரைக்கும் என்ன செய்வார், கடைசி மட்டும் ஆண்டவர் உங்களை பலம் உள்ளவர்களாக காத்துக்கொள்வார். இந்த விசுவாச பயணத்தில் காத்துக்கொள்வார் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்குறோம். அதே போல இயேசு கிறிஸ்து திரும்ப வரும் அந்த நாளில் நீங்க குற்றம் சாட்டப்படாதவர்களாக ஆண்டவருக்கு முன்பாக நிற்பீங்க. அதையே என்ன செய்வார், ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்குறோம். 9வது வசனத்தில் இப்படி சொல்லி முடிக்கிறார். தமது மகனும் தமது கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுடன் ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்திருக்கும் இறைவன் உண்மையுள்ளவர். எதுக்கு உங்களை அழைச்சிருக்காரு அப்படின்னா, ஆண்டவர் தேவன்
நம்மளெல்லாம் அழைச்சிருக்கிறது அல்ல. இந்த இடத்துல கொரிந்து சபை மக்களை பார்த்து சொல்ற விஷயம் என்னன்னா, உங்களை வந்து பிதாவானவர் தேவன் வந்து தன்னுடைய மகனோட உறவுல ஐக்கியத்தில் இருப்பதற்காக, தன்னோடையும் உறவுல ஐக்கியத்தில் இருப்பதற்காக அழைத்திருக்கிறார். இறைவன் உண்மை உள்ளவர், தேவன் வந்து உண்மை உள்ளவராக இருக்கிறார், அதனால தான் இதை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல முடிக்கிறத பார்க்குறோம். இது வந்து ஒரு ஒட்டுமொத்த கண்ணோட்டத்தை நம்ம பார்க்குறோம். இந்த இந்த ஒட்டுமொத்த கண்ணோட்டத்தில் இருந்து நம்ம புரிஞ்சு கொள்ற காரியம், விலாவாரியாக ஒவ்வொரு வசனத்திலையும் நம்ம போயிட்டு என்ன செய்யலாம் பார்க்கலாம். இது இது எப்படி இந்த கிருபைனா என்ன, அப்புறம் வரங்களை பற்றி பேசுகிறாரு, தேவனுடைய உண்மைத்துவத்தை பற்றி பேசுகிறாரு. இதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், இப்போ நம்ம வசனங்கள் ஊடே கடந்து போயிட்டு என்ன செய்யலாம், நம்ம ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கலாம். முதல் நம்ம பார்க்க போகிற வசனங்கள் என்ன அப்படின்னா, 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரை உள்ள அந்த காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரை உள்ள அந்த வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். இங்கே மொத பவுல் சொல்றது என்னன்னா, கிறிஸ்து இயேசுவில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் காரணமாக அப்படின்னு சொல்றத பார்க்குறோம். கிறிஸ்து இயேசுவில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை. கிரேக்க பதம் வந்து கேரிஸ் அப்படிங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வரங்களுக்கு வந்து கரிஸ்மாட்டா அப்படிங்கிற அந்த வார்த்தை ப்ளூரல்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஓகே, இந்த இடத்துல இங்க பவுல் வந்து உங்களுக்கு கிறிஸ்துவில் கொடுக்கப்பட்ட வரம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த பாவ மன்னிப்பை மட்டும் பத்தி அவர் பேசல. தேவனுடைய கிருபை வந்து பல்வேறு விதங்கள்ல சபையில வெளிப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் மக்கள் வந்து ரட்சிக்கப்பட்டு வரும்போதும் ஆண்டவருடைய கிருபை வெளிப்படுத்தப்படுகிறது. அதே போல ஆவிக்குரிய வரங்கள் அப்படின்னு நம்ம சொல்ற பல்வேறு வரங்கள், தீர்க்க தரிசனமாக இருக்கட்டும், சுகமளிக்கும் வரமாக இருக்கட்டும், விசுவாச வரமாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு வரங்கள் இருக்கிறது. அந்த வரங்கள் மூலமாகவும் என்ன காரியம் வந்து வெளிப்படுத்தப்படுது சபைக்கு அப்படின்னா, தேவனுடைய கிருபை தான் வெளிப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத இந்த இடத்துல பவுல் சொல்வதை நம்ம பார்க்குறோம். அப்ப கிருபையையும் வரத்தையும் நாம் என்ன செய்ய முடியாது, ஒன்றிலிருந்து இன்னொன்றை வேறு பிரிக்கவே முடியாது. 2மே ஒண்ணா தான் போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஆவிக்குரிய வரங்கள் அப்படிங்கிறது ஆண்டவர் எந்த அளவுக்கு தாராளமா இருக்கிறார் அப்படிங்கிறத தான் காண்பிக்குது. எந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து ஜெனரஸா இருக்கிறார் அப்படிங்கிறத தான் நம்ம காண்பிக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த வரங்களை குறித்து நம்ம பெருமையெல்லாம் பாராட்ட முடியாது. ஆண்டவருக்கு வந்து எப்பயுமே நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் இங்க அவர் சொல்றார். கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவில், இயேசு கிறிஸ்துவில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும் போதே அது நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, நமக்கு வரங்கள் கிடைப்பது வந்து கடவுள் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, பரிசுத்த ஆவியின் மூலமாக, பிதாவின் மூலமாக, திரியேக தேவன் மூலமாக அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதை வச்சு நம்ம எந்த விதத்திலும் பெருமை கொள்ளவே முடியாது. அப்படின்னும் போது இது எல்லாமே கிருபை தான் அப்படின்னா, நமக்கு வந்து பெருமை கொள்வதற்கு எந்த விதமான கிரவுண்ட்ஸும் கிடையவே கிடையாது. காரணங்களும் இல்லாமல் போய்விடுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது எத அ காட்டுது அப்படின்னா, ஒன்று ஒரு சிலர் என்ன செய்வாங்க, பாவ மன்னிப்பு மட்டும் தான் வரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வரம், ஆண்டவர் கொடுக்கிற வரம் அப்படின்னு சொல்லிருவாங்க. ஒரு சிலர் வந்து பாவ மன்னிப்பை வந்து ஒரு பெரிய வரமா ட்ரீட் பண்ணவே மாட்டாங்க. ஆனா ஆவிக்குரிய வரங்களாகிய இந்த மாரி அதாவது ஆவிக்குரிய வரங்கள் சொல்லும்போது நானு அ ஆவிக்குரிய வரங்கள் என்று சொல்லப்பட்ட வரங்கள் ஒரு எக்ஸாஸ்டிவ் லிஸ்ட்ன்னு நான் சொல்லல. பரிசுத்த ஆவியினுடைய ஈவுகள், வரங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்னும் பல்வேறு வரங்கள், அங்க சொல்லப்படாத வரங்கள் கூட என்னது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவும் 2 எக்ஸ்ட்ரீம் போயிறக்கூடாது. ஒண்ணு வந்து பாவ மன்னிப்பு மட்டும் தான் அப்படின்னும் சொல்ற ஆட்கள் இருக்காங்க. ஒரு சிலர் வந்து இந்த வரங்கள் தான், இந்த ஆவிக்குரிய வரங்கள், அதாவது தீர்க்க தரிசனம் சொல்றது, இதுதான் வரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற ஆட்கள் இருக்காங்க. நாம எப்படி பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, இதை ஒட்டுமொத்தமா பார்க்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது பாவ மன்னிப்புலேருந்து ஆரம்பிச்சு இந்த இந்த அதாவது ஆண்டவர் நமக்கு கொடுக்குற அந்த மறுபிறப்பு, ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அதிலிருந்து ஆரம்பிச்சு எல்லாமே ஆண்டவருடைய கிருபை அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அப்படிங்கும்போது இது எதுவுமே வந்து நம்முடைய பர்சனல் அச்சீவ்மெண்ட் கிடையாது. இது எதுவுமே நாம வந்து சாதிக்கும் காரியம், நம்முடைய சாதனை கிடையாது. நாம வந்து நம்ம வந்து அ சம்பாதிக்கும் காரியம் கிடையவே கிடையாது அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம். அடுத்து இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எப்பொழுதும் உங்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அ நன்றி சொல்வது என்பது ஒரு மார்க் ஆஃப் பொலைட்னஸ் அப்படின்னு மட்டும் இல்ல. அதாவது ஒரு ஃபார்மாலிட்டி கிடையாது.
அதை எவ்வளவு பாருங்க, அவர் நன்றி சொல்றாரு, ரொம்ப பொலைட்டா இருப்பாரு அப்படின்ற விஷயம் மட்டும் கிடையாது. ஆண்டவரை வந்து ஒவ்வொரு காரியத்திலும் ரெக்கக்னைஸ் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நன்றி சொல்றது ஒரு பொலைட்டா இருக்கிறதையும் காண்பிக்குது. பட் பொலைட்னஸ் அப்படின்றதோட நம்ம அதை வந்து ரிடியூஸ் பண்ணிடக்கூடாது, அதோடு நிறுத்திடக்கூடாது. பட் இது வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் ஒரு காரியம். ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரை ரெக்கக்னைஸ் பண்ற, அங்கீகரிக்கும் ஒரு காரியம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நான் எப்பொழுதும் ஆண்டவருக்கு, இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லிட்டு, நீங்கள் அ எல்லா நீங்கள் கிறிஸ்துவுக்குள் எல்லா விதத்திலும், எல்லா பேச்சு திறனிலும், எல்லா அறிவிலும், எல்லா வகையிலும் செல்வ சிறப்புடையவர்களாக விளங்குகிறீர்கள் அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்குறோம். யூ ஆர் என்ரிச்ட் இன் எவ்ரி வே. எல்லா விதங்களிலும் நீங்க வந்து செல்வ சிறப்புள்ளவங்களா இருக்கீங்க. எனக்கு வந்து இந்த டிரான்ஸ்லேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. சமகால டிரான்ஸ்லேஷன், கன்டெம்பரரி டிரான்ஸ்லேஷன், தமிழ்ல இருக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, செல்வம் அப்படின்னோடனே நம்ம என்ன செய்றோம்னா, பணம் அப்படின்றத மட்டும் தான் நம்ம நாம அப்படின்னு சொல்லும்போது வழக்கமா மக்கள் நினைக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல செல்வ சிறப்புடையவர்களாக விளங்குகிறீர்கள். என்ரிச்ட் அப்படின்ற வார்த்தைக்கு சூப்பரான ஒரு டிரான்ஸ்லேஷன். என்ன அப்படின்னா, நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற எல்லா கிஃப்ட்ஸ் இருக்குல்ல, எல்லா அ வரங்கள் இருக்குல்ல, அம் பாவ மன்னிப்பிலிருந்து சேர்ந்து எல்லாமே, 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 எல்லாமே நம்மள என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, செல்வ சிறப்புடையவர்களாக வைத்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பட் இந்த இடத்துல பவுல் வந்து பேச்சு திறனிலும், எல்லா அறிவிலும், ஸ்பீச் அண்ட் நாலெட்ஜ் அப்படின்னு சொல்லும்போது, இங்க நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்பீச் அப்படின்றதுக்கு இங்க லோகாஸ் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. பேசுற பேசுற அந்த வார்த்தை. அப்புறம் நாலெட்ஜ் அப்படின்னும்போது அறிகிற அறிவு. நம்ம வரங்கள நம்ம பார்த்தோம்னா, ஆவிக்குரிய வரங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 1 கொரிந்தியர் 12ல நம்ம பார்க்கும்போது, அவைகள்ல பேசும் வரங்கள் இருக்கிறது. அப்புறம் அறியும் வரங்கள் இருக்கிறது. ஸோ அத பத்தி இங்கேயே வந்து சொல்றாரு. நான் முன்னாடி சொன்னது போல, என்னத்தெல்லாம் பத்தி அவர் பேசப் போறாரோ, அதற்காக ஒரு ஒரு முன்னோட்டத்தை இந்த இடத்துல அவர் வைக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ வந்து செட் பண்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். லோகாஸ் அப்படின்னா ஸ்பீச் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு டிரான்ஸ்லேஷன். சி இந்த இடத்துல ஒரு காரியத்த நான் சொல்லணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். நாம வந்து அ வேத புஸ்தகத்துல இந்த வேர்ட் ஸ்டடி அப்படின்னு நம்ம பண்றோம்ல. வேர்ட் ஸ்டடி அப்படின்னா ஒரு வார்த்தை எப்படி பிரயோகப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி நம்ம படிக்கும்போது, இந்த லோகாஸ் நெறைய பேர் இப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா? ரேமான்னு ஒரு வார்த்தை இருக்கு. அது வந்து ஸ்போக்கன் வேர்ட பத்தி சொல்லுது. அப்புறம் லோகாஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அந்த லோகாஸ் அப்படிங்கிறது எழுதப்பட்ட அந்த வார்த்தை குறித்து சொல்லுது. அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேரு இப்படி சொல்றத நீங்க கேட்டிருப்பீங்க. அ உங்களுக்கு ரேமா கிடைச்சிருச்சா? உங்களுக்கு ரேமா வார்த்தை கிடைச்சிருச்சா? அப்படின்னா, நீங்க படிக்கும்போது ஒரு வெளிப்பாடு வருதுல்ல. நீங்க வேத வசனத்த படிக்கும்போது, அ வெளிப்பாடு வருதுல்ல. அத வந்து ரேமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெளிப்பாடு கிடைச்சுச்சா? ரேமா வார்த்தை கிடைச்சுச்சா? அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்து அ வெளிப்ப ஆண்டவர் வந்து அ பேசும் வார்த்தை, எழுதப்பட்ட அந்த லோகாஸ் வார்த்தையிலிருந்து பேசும் வார்த்தை வந்து ரேமா அப்படின்னு பேசுவாங்க. அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி கேள்விப்படல அப்படின்னா, நீங்க இப்ப கேள்விப்படுறீங்க. இந்த மாரி சில கருத்துகள் வந்து நெறைய பேர் மத்தியில இருக்கிறது. பட் நீங்க நீங்க வேர்ட் ஸ்டடி அப்படின்னு நீங்க பண்ணும்போது, வேர்ட் ஸ்டடி அப்படின்னா, ஆம் நீங்க வந்து கிரேக்கத்துல அல்லது எபிரேயத்துல எந்த மொழியில அந்த வார்த்தை இருக்கிறதோ, அந்த மொழியிலேயே போயிட்டு பல்வேறு கான்டெக்ஸ்ட்ல எங்கெல்லாம் அந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறதோ, அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ரேமா வந்து எழுதப்பட்ட வார்த்தைக்கும் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆம் இப்போ பேசும் வார்த்தைக்கும் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதேபோல லோகாஸும் பேசும் வார்த்தைக்கும் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. எழுதப்படும் வார்த்தைக்கும் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். அப்படின்னா, நம்ம எப்படி புரிஞ்சுக்க கூடாது அப்படின்னா, ரேமாங்கிறது ஒரு வெளிப்பாடு. லோகாஸ் அப்படிங்கிறது சும்மா அ வெறுமனே எழுதப்பட்ட வார்த்தை. ஒரு ட்ரை திங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அ அதாவது ரேமாவும், லோகாஸும் 2மே வார்த்தை குறித்து பேசுது. கான்டெக்ஸ்ட் தான் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து பேசுற வார்த்தையா, எழுதப்பட்ட வார்த்தையா அப்படின்னு நம்ம சொல்லும். அ அப்படின்னு நமக்கு சொல்லும். எழுதப்பட்ட வார்த்தையா இருந்தாலும் சரி, பேசப்பட்ட வார்த்தையா இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய எந்த வார்த்தையுமே நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. சம அளவு முக்கியமான ஒரு வார்த்தை அப்படிங்கிறத நம்ம மறந்துவிடக்கூடாது. சரி, இந்த இடத்துல வந்து ஸ்பீச்சுக்கு வந்து லோகாஸ் அப்படிங்கிற வார்த்தைய யூஸ் பண்றாங்க. நாலேட்ஜ் அப்படிங்கிறதுக்கு நோசிஸ் அப்படிங்கிற வார்த்தைய யூஸ் பண்றாங்க. ஸோ
வரங்கள்ல நீங்க வந்து ரொம்ப சிறப்பா இருக்கீங்க, செல்வ சிறப்பா இருக்கீங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஆ, பவுல் சொல்றாரு. இந்த கொரிந்து சபைக்கு சொல்றார். ஆம், சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க செல்வ சிறப்புடையவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது ஏனெனில் கிறிஸ்துவை பற்றி எங்களுடைய சாட்சி உங்களில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நாங்க வந்து உங்களை குறித்து உங்களுக்கு வந்து நாங்க சுவிசேஷத்த சொன்னோம். அந்த சுவிசேஷம் உங்கள மாத்தி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அந்த வார்த்தை வந்து இதன் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஒருத்தவங்க வந்து ரட்சிக்கப்படல அப்படின்னா, அவங்களுக்கு வரமே கிடையாது. ஆவிக்குரிய வரங்களும் கிடையாது. அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ எல்லாமே ரட்சிப்புலருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்ப அம் ஒரு காரியத்த பவுல் வந்து இந்த மக்களுக்கு சொல்றாரு. இது எல்லாமே உங்களுக்கு கிருபை அப்படிங்கிறதுனால, கிருபையினால தான் கிடைச்சது அப்படிங்கிறனால, கிறிஸ்துவுக்குள்ள கிடைச்சது அப்படிங்கிறனால, உங்கள நீங்க என்ன செஞ்சுக்காதீங்க, உயர்த்திக்காதீங்க. உங்களுக்கு ஒரு அந்தஸ்த நீங்க தேடாதீங்க. அ நீங்க என்ன செய்யுங்க, தாழ்மையா இருங்க. தாழ்மையா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா, நீங்க வந்து நன்றி உள்ளவர்களாக இருப்பது தான். அது மட்டுமல்ல, நீங்க தொடர்ந்து வாசிக்கும்போது 1 கொரிந்தியர் வாசிக்கும்போது, இந்த வரங்கள் எல்லாமே மக்களுக்கு ஊழியம் செய்வதற்காக, ஸ் அ ஸ் தேவனுடைய அ மக்கள அல்லது சமுதாயத்த, சபைய வந்து கட்டுவதற்காக தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ, 6வது வசனத்தில இத 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 வந்து வலியுறுத்துறாரு. இது எல்லாமே வந்து ஆம், எங்களுடைய சாட்சி உங்களில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நாங்க வந்து ஆண்டவர் குறித்து உங்களுக்கு சொன்ன அந்த விஷயம் வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அது மட்டுமல்ல, அவர் வந்து ஊழியம் செஞ்சதுக்கான பலன அவர் பார்க்கிறாரு அப்படிங்கிறதையும் அவர் சொல்றார். ஆ, பின்பு வரும்போது அவர் வந்து இன்னும் கடிந்து கொள்வார், இதெல்லாம் செய்வாரு. பட் இங்கே கொஞ்சம் ஒரு ஒரு பாஸ்டர போல அ என்ன செய்றாருன்னா, ஒரு அன்பான ஒரு தொனியில அம் அவர் வந்து ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து நம்ம 7வது வசனத்துக்கு போகும்போது, ஆகவே நமது நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்காக ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கும் நீங்கள். ஸோ இவங்க வந்து அ இயேசு கிறிஸ்துனுடைய வருகை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதுக்காக அவங்க காத்துட்டு இருக்கிறாங்க. அ அதுவும் ஆவலோட அவங்க காத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அ நீங்கள் ஆவிக்குரிய வரம் யாதொன்றிலும் குறைவுபடாதிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல வந்து அ பவுல் மிக தெளிவாக சொல்றாரு. நீங்க இன்னும் பூரணப்படவில்லை. பூரணப்படவில்லை. அப்படின்னா, ஆண்டவருடைய வருகை வந்து நீங்க எல்லாம் மகிமையெல்லாம் படவில்லை. யூ ஆர் நாட் குளோரிஃபைட் நவ். ஸோ யூ ஆர் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் த கமிங் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து வருவதற்காக நீங்க காத்துக்கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு அ இந்த இடத்துல அவர் சொல்றத நம்ம பார்க்குறோம். ஆம், இப்படி சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இன்னும் இன்னும் வந்து ஆண்டவருக்குள்ள வளர வேண்டியது இருக்கு. இப்ப இருக்கிற அந்த வரங்கள், அ மற்ற காரியங்கள வந்து வைத்து, நீங்க ஆண்டவருக்குள்ள மெச்சூர்ட் ஆயிட்டீங்க. ஃபுல்லா உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபுல்னஸ ஆவிக்குரிய பரிபூரணத்த நீங்க அடைஞ்சிட்டீங்க அப்டின்ட்டு நீங்க நெனச்சுக்காதீங்க. அப்டிங்கிறது தான் இங்க வந்து பவுல் மிக தெளிவாக சொல்றத நம்ம பார்க்குறோம். ஸோ, ஆ பவுல் என்னெல்லாம் இங்க செய்றாருன்னா, ஆவிக்குரிய பெருமை, ஆவிக்குரிய அந்தஸ்து, ஆவிக்குரிய ரீதியில நான் நான் வந்து வரங்கள்ல செயல்பட்டேன்னா, நான் வந்து ரொம்ப ஆவிக்குரிய அ முதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிற பல்வேறு தவறான கருத்துகள். இது எல்லாத்தையும் அவர் இந்த இடத்துல உடைக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். உடைச்சிட்டு நீங்க தொடர்ந்து வாசிக்கும்போது நீங்க பார்க்கலாம். ஆம். இந்த வரங்கள் எல்லாமே சபைக்காக தான், மற்றவங்களுக்கு சேவை செய்வதற்காக தான் அப்படின்னு சொல்றத பார்க்குறோம். ஆனா இந்த இடத்துல கிறிஸ்துவின் மூலமாக, கிருபையினால அப்படின்னு எ சொல்றது மூலமாக இங்க பவுல் என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்த இந்த வரங்கள் எல்லாம் நீங்க சம்பாதிக்கல அப்படின்னு அவர் சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் அ நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாசிச்ச ஒரு புஸ்தகம். ஆ ஆ ரே ரெயின்ஹார்ட் பாங்கியோடைய ஒரு புஸ்தகம். ஆப்பிரிக்காவ கலக்குன ஒரு பெரிய தேவ மனுஷன். அவரு அந்த புஸ்தகத்துல தி கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்ட பத்தி எழுதும்போது, அவரு சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் வந்து மெடல்ஸ் கிடையாது. மெரிட்ஸும் கிடையாது. மெரிட்ஸ் பே மே அதாவது நம்முடைய தகுதிய சார்ந்து இருக்கிற மெடல்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. இவைகள் எல்லாமே அதுக்காக தான்
கிருபை வரங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இவைகள் எல்லாமே ஆண்டவருடைய தாராளம், ஆண்டவருடைய கிருபையை நமக்கு காண்பிக்கிறது அப்படின்னு சொல்றத பார்க்குறோம். அப்புறம் நம்ம என்ன செய்யலாம்? இதிலிருந்து நம்ம வாழ்க்கைக்கு கற்றுக்கொள்ளும் விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருடைய ஆண்டவர் தரும் வரத்த கிருபையாக தான் நம்ம அ பெற்றுக்கொள்ளணுமே ஒழிய, ஏற்றுக்கொள்ளணுமே ஒழிய, அவைகளை நம்முடைய சாதனையாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஸோ ஒவ்வொரு வரத்தையும் ஆண்டவர் வந்து உங்களுக்கு வரங்கள கொடுக்கும்போது, ஆம், நீங்க, நாம வந்து ஒரு நாளும் அத சம்பாதிச்சுட்டோம் அப்படின்னு நினைக்கவே கூடாது. அப்ப நம்ம தாழ்மையா இருக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்றது என்ன? நன்றி உணர்வு. ஆண்டவருக்கு நன்றி உணர்வோட இருக்கிறது. இன்னொரு காரியம் நம்ம இதிலிருந்து கற்றுக்கொள்றோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் வந்து நமக்கு கொடுக்கிற அந்த பலம், ஆவிக்குரிய பலம், பலப்படுத்துதல் அல்லது வரங்கள் வந்து நம்முடைய கேரக்டர அ காண்பிக்காது. நெறைய பேர் என்ட்ட கேட்பாங்க. டங்ஸ்ல பேசுறாங்க, ப அந்நிய பாஷையில பேசுறாங்க, தீர்க்க தரிசனம்லாம் சொல்றாங்க. ஆனா, அவங்க பார்த்தீங்கன்னா, கேரக்டர் சரியில்லையே பாஸ்டர் அப்படின்னு நெறைய பேர் என்ட்ட கேட்டுருக்காங்க. ஸோ, அப்ப அவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கொரிந்து சபை போல ஒரு மோசமான சபைய நீங்க புதிய ஏற்பாடுல பார்க்கல. நான் நான் ஆவிக்குரிய வரங்கள் இல்லை என்று சொல்லவில்லை. ஆவிக்குரிய வரங்கள நான் விசுவாசிக்கிறேன். ஐ அம் எ பென்டிகாஸ்டல். அ ஓகே. ஐ அம் எ பென்டிகாஸ்டல். பிப்ளிக்கலி பென்டிகாஸ்டல். நான் வேத வசனத்தின்படி ஒரு பெந்தெகோஸ்தே அ விசுவாசி, பெந்தெகோஸ்தே பாஸ்டர். ஐ பிலீவ் இன் த கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்லாம் நின்னு போச்சு. அற்புதங்கள்லாம் இப்ப இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு நானு போதிப்பதும் இல்லை. அத நம்பவும் இல்லை. அற்புதங்கள் இன்றும் இருக்கிறது என்பதை நான் நம்புறேன். ஆனா ஒரு சிலர் என்ன செய்றாங்க அப்படின்னா, அற்புதங்களையும், வரங்களையும் ஆவி ஆவியினுடைய கனியை காட்டிலும் மேலே உயர்த்தி அவங்க என்ன செய்றாங்கன்னா, ஆவியின் கனிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ குடுக்கிறதே கிடையாது. ஒருத்தவங்க வந்து கிறிஸ்துவ போல மாறணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் ஒரு முக்கியத்துவம் குடுக்கிறதே இல்ல. ஸோ இந்த மாரி அவங்க கேட்பாங்க. கேட்கும்போது நான் சொல்லுவேன், இந்த மாரி கொரிந்து சபையில உள்ள பாவங்கள் அ மாரி எங்கேயும் நம்ம புதிய ஏற்பாடுல பார்க்க முடியாது. பட் ஆ அவங்க பல்வேறு வரங்கள்ல செயல்படுறத பார்க்குறோம். அந்த வரங்களை குறித்து பெருமை அவங்களுக்குள்ள இருக்கிறது. அதனால தான் ஒரு ஒரு நீண்ட பிரசங்கம், நீண்ட டீச்சிங் வந்து வரங்கள குறித்து இவர்களுக்கு கொடுக்கிறார் பவுல் அப்படிங்கிறத நாம அ இங்க இடத்துல பார்க்குறோம். அப்ப இப்ப அ ஆவிக்குரிய வரங்கள் வந்து ஒருத்தவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டிய காண்பிக்கவே காண்பிக்காது. அப்படிங்கிறத மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்ப உண்மையான ஆவிக்குரிய மெச்சூரிட்டி எங்க பார்க்கலாம்? தாழ்மையில பார்க்கலாம், கிறிஸ்துவைப் போல இருக்கிறதுல பார்க்கலாம், அன்புல பார்க்கலாம், மற்றவங்களுக்கு ஊழியம் செய்றதுல நாம பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஸோ இந்த வரங்கள் எல்லாமே வந்து இன்னொரு காரியத்த நம்ம கற்றுக்கொள்ளணும்னா என்னன்னா, இந்த வரங்கள் வந்து நம்முடைய நம்ம வந்து ஊழியம் செய்வதற்காக, சேவை செய்றதுக்காக தான், சர்விஸ்க்காக தான ஒழிய, ஸ்டேட்டஸ்க்காக கிடையாது. ஸோ யாரும் வந்து வரங்களெல்லாம் ஒரு மெடல் மாரி கட்டி தொங்க போட்டுக்கிட்டு, "பாருங்க நான் இத்தன வரத்த வச்சிருக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவங்க முடியாது. போகவும் கூடாது. இன்னொன்னு சிலர்லாம் வரங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. வரங்கள் கிடைச்சுச்சுன்னா, நம்மள நெறைய பேர் பயன்படுத்துவாங்க. நெறைய சர்ச்சஸ்க்கு நம்ம போய் பிரசங்கம் பண்ணலாம். நெறைய சர்ச்சஸ்ல போயிட்டு ஆண்டவருடைய வார்த்தைய சொல்லலாம் அப்படிங்கிறது அ தப்பு இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் வரங்கள வந்து அதற்கான டூல்ஸா பயன்படுத்திக்கிறது, அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸா பயன்படுத்திக்குவது நல்லது கிடையாது. அது மட்டுமல்ல, அவங்களுக்கு வந்து இந்த வரம் இல்ல, எனக்கு வந்து இந்த வரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆம், அதாவது காம்படிஷன்ல போறது, போட்டியில போறது, அ ஒப்பிடுதல் செய்வது, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அ தவறான ஒரு காரியம் அப்படின்னு தான் நான் சொல்வேன். நீண்ட காலத்துக்கு முன்பாக ஒ என்னுடைய அ அதாவது சர்ச் ஹிஸ்டரி பாடம் படிக்கும்போது, சர்ச் ஹிஸ்டரி புக் நான் படிச்சேன். சர்ச் ஹிஸ்டரி புஸ்தகம். அதாவது ஆரம்பத்திலேருந்து, ஆதியிலேருந்து சபை வரலாறு எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு படிக்கும்போது, அங்க வந்து பில்லி கிரஹாம் அவருடைய அ அவர குறித்து அந்த புஸ்தகத்தில சொல்லப்பட்டிருந்துச்சு. பில்லி கிரஹாம் போல கிறிஸ்துவுக்குள்ள பெருங்கூட்ட மக்கள நடத்தினவர்கள் இதுவரைக்கும் ஹிஸ்டரில கிடையவே கிடையாது. யாருமே கிடையவே கிடையாது. ஆம், ஆனா பில்லி கிரஹாம் வந்து அவருடைய மீட்டிங்ல நான் வந்து ஒன்ஸ் அகைன் ஐ வாண்ட் டூ சே திஸ். ஐ பிலீவ் இன் மிரக்கிள்ஸ். நான் வந்து அற்புதங்களை விசுவாசிக்கிறேன். அற்புதங்களுக்காக ஜெபம் பண்றேன். அற்புதங்கள் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நெறைய அற்புதங்கள செய்திருக்கார். ஆ ஆவிக்குரிய வரங்கள நான் விசுவாசிக்கிறேன். ஸோ பில்லிகர்ஹாம் அ பில்லிகர்ஹாமுடைய மீட்டிங்ல வந்து
சுகமளிக்கும் வரங்களை பற்றி அவங்க பேசுறது கிடையாது. ஆம், அதாவது முடவர்கள் எழுந்து நடக்கிறார்கள், சப்பானிகள் சாரி குருடர்கள் பார்வை அளிக்கிறாங்க, அப்படிலாம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஆனால் இன்ன வரைக்கும் வரலாற்றிலேயே அதிகமான மக்களை இயேசுவுக்குள்ள நடத்தினவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பில்லிகிரகாம் தான். ஓரல் ராபர்ட்ஸ் கிடையாது, மற்ற மற்ற இவாஞ்சலிஸ்ட் எல்லாம் கிடையவே கிடையாது. சிங்கிள் பர்சனா அதாவது நிறைய பேரை ஆண்டவருக்குள்ள நடத்தினவர் அவர் தான். ஸோ அதனால சுகமளிக்கும் கூட்டம் போட வேண்டாம்னு நான் சொல்ல. பட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஆண்டவரை போல மாறுவதை காட்டிலும் இதை என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம உயர்த்தி விடக்கூடாது. நம்ம வந்து இதை ஒரு காம்படிஷன் காரியமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது மட்டுமல்ல, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வரும் வரை நீங்க வெயிட் பண்ணணும். நீங்க வந்து காத்திருக்கீங்க அப்படின்னு சொல்றது எதை காண்பிக்குது அப்படின்னா, நாம வந்து ஆல்ரெடி அண்ட் நாட் yet அப்படிங்கிற ஒரு டென்ஷன்ல இருக்கும். அதாவது ஆமா இருக்குது, ஆனா இன்னும் இல்ல அப்படிங்கிற அந்த ஒரு டென்ஷன், ஒரு அந்த மாதிரியான ஒரு கட்டத்துல தான் நம்ம இருக்கிறோம். நமக்கு ஆண்டவர் வந்து ரட்சிப்பை கொடுத்துட்டாரா? எஸ். ஆனா முழுமையா எப்ப நம்ம ரட்சிக்கப்படுவோம் அப்படின்னா, முழுமையா நம்ம மகிமைப்படும்போது, ஆண்டவரோடு கூட இருக்கும்போது தான் அந்த ரட்சிப்பு வந்து அ முழுமை அடையுது அப்படிங்கிறத பார்க்குறோம். நமக்கு இப்ப நித்திய ஜீவன் கிடைச்சிருச்சா? ஆமா, கிடைச்சிருச்சு. அது வந்து ஒரு கட்டத்துல நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா நித்திய ஜீவன் அப்படிங்கிறதே ஆண்டவரோட உறவு கொள்வது தான். பட் முழுமையா நமக்கு கிடைச்சிச்சுன்னா, இல்ல. நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்ற நம்ம அதை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆம், அப்ப ஆவிக்குரிய ஆவிக்குரிய அனுபவங்கள் நமக்கு இன்னைக்கு கிடைக்குது இல்லைங்களா? அதெல்லாம் வந்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா, இதுதான் இதனுடைய முடிவு, இதுதான் எண்டு அப்படின்னு நம்ம பார்த்துடக்கூடாது. இன்னும் நம்ம இருக்கு. இன்னும் நெறைய பார்க்க வேண்டியது இருக்கு. மரித்தோம் என்றால் நம்ம பரலோகத்துக்கு போவோம். ஆண்டவரோடு கூட நம்ம இருப்போம். இல்ல அப்படின்னா, அ ஆண்டவருடைய வருகையில நம்ம அவர மீட் பண்ணுவோம். 1000 வருட அரசாட்சி இருக்கு. நீங்க வந்து அத நீங்க நம்புனீங்கன்னா 1000 வருட அரசாட்சி இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, புதிய வானம், புதிய பூமி உலகம் இருக்கிறது. புதிய வானம், புதிய பூமி உலகம் எல்லாருமே நம்பித்தான் ஆகணும். அதுல வந்து அம் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ அந்த அதுல பார்த்தீங்க அப்படின்னா, அங்க தான் கன்சமேஷன் ஆகுது. அங்க தான் எல்லாமே ஒரு முடிவுக்கு வருகிறது, நிறைவாகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எனவே இங்க பவுல் என்ன சொல்றாரு, நீங்க இப்பயே எல்லாம் கிடைச்சிருச்சு, எல்லாம் மெச்சூர்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு நீங்க நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்குறோம். அடுத்து நம்ம 7வது, 8வது வசனத்த நம்ம வாசிக்கலாம். 7வது, 8வது வசனத்த 7வது வசனம் நான் முன்னாடியே வாசிட்டேன். இங்க அவர் சொல்றாரு, நீங்க ஆவிக்குரிய வரம் யாதொன்றிலும் குறைவுபடாதிருக்கிறீர்கள். நீங்க ஆண்டவருக்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ 8வது வசனத்துல என்ன சொல்றாரு பவுல்? இறைவன் கடைசி மட்டும், அதாவது தேவன் கடைசி மட்டும் உங்களை பலம் உள்ளவர்களாய் காத்துக்கொள்வார். அதனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வரும் நாளில் நீங்கள் எந்தவித குற்றமும் சாட்டப்பட்டவர்களாய் இருப்பீர் சாட்டப்படாதவர்களாய் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்றத நாம பார்க்கிறோம். ஸோ இறைவன் கடைசி மட்டும் எப்படி உங்களை கிருபையினால ஆண்டவர் ரட்சித்து கொண்டு வந்தாரோ, அதே போல என்ன செய்வார் அப்படின்னா, கடைசி மட்டும் ஆண்டவர் வந்து உங்களை பலம் உள்ளவர்களாக காத்துக்கொள்வார் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றத நம்ம பார்க்குறோம். இப்பயே எல்லாம் பலம்லாம் கிடைச்சிருச்சு, அவ்வளோதான் எல்லாமே பூரணமாயிட்டோம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. ஆண்டவர் வந்து என்ன செய்வாரு, ஒவ்வொரு நாளும் உங்களை காத்து கடைசியில வந்து கொண்டு வந்து நிறுத்துவாரு அப்படின்னு சொல்றத பார்க்குறோம். எந்த கிருபையினால ரட்சிக்கப்பட்டீங்களோ, அதே கிருபையினால. அப்ப நமக்கு பெருமைக்கு இடம் இருக்கா அப்படின்னா, பெருமைக்கு இடமே இல்ல. நான் தான் பெரிய ஆளு அப்படின்றதுக்கு இடம் இருக்கா? அதுவும் கிடையாது. அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தேவையா அப்படின்னா, அதுவும் அதாவது நெஜமில்லாத அ எதிர்பார்ப்புகள். சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி டீச் பண்றத நீங்க பார்த்துப்பீங்க. நீங்கலாம் வந்து கிறிஸ்துவுக்குள்ள இருப்பீங்க அப்படின்னா, விசுவாசிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு நோயே வரக்கூடாது. ஆ நீங்கலாம் வந்து க கடவுளா இருக்கீங்க. குட்டி குட்டி காட்ஸ். நீங்க சின்ன சின்ன கடவுள்கள் போல இருக்கீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெறைய பேர் டீச் பண்றாங்க. அ பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஐ திங்க் கோவிட் ஸ்டார்ட் ஆயி அந்த டைம்லயா அல்லது கோவிட் வந்து ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியா அப்படின்னு எனக்கு தெரியல. அப்ப நான் மலேசியாவுல இருந்தேன். அப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 3 பேருடைய டீச்சிங்ஸ் பயங்கர பரவலா அ இருந்துச்சு. அ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, இயேசுவடியான் அப்படின்றவரு. அ சென்னையில இருக்காரு. இன்னொருத்தர் வந்து ஜஸ்டின் அப்படிங்கிறவரு மதுரையில இருக்காரு. அப்புறம் ஜான் ஜெபராஜ் அப்படிங்கிறவரு கோயம்புத்தூர்ல இருந்தாரு. இப்ப அவரு எங்க இருக்கிறாருன்னு எனக்கு தெரியல. பட் இவங்க 3 பேரும் சேர்ந்து
ஒரு கான்ஃபரன்ஸ் போடுறாங்க, நியூ லைஃப் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கான்ஃபரன்ஸ்க்கு நிறைய பேர் மலேசியாவில் வந்து வரதா இருந்துச்சு. பட் அவங்க அன்னைக்கு டீச் பண்ண காரியம் என்னன்னா சாவாமை, ஆண்டவருக்குள்ள சாவாமை. நீங்க வந்து ஆண்டவருக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க சாகவே மாட்டீங்க. இம்மார்டாலிட்டி, நீங்க வந்து சாவாமையே அடைஞ்சிருவீங்க. ஆஹ் நீங்க வந்து விசுவாசித்தால் சாகவே தேவையில்லை அப்படின்ற மாதிரிலாம் டீச் பண்ணாங்க. வியாதியெல்லாம் வராது அப்படிங்கிற மாதிரி டீச் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து வியாதி வராது அப்படின்னு டீச் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. வியாதி அப்படின்னா உங்களுக்கு விசுவாசம் இல்லை அப்படின்னு டீச் பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து எதை காண்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓவர் ரியலைஸ்ட் எஸ்கட்டாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எஸ் அதாவது ஓவர் ரியலைஸ்ட் அப்படின்னா, ஆண்டவர் என்னெல்லாம் வந்து ஃபியூச்சரில் அவருடைய வருகைக்கு முன்பாக, வருகை நேரத்தில் 1000 வருட அரசாட்சியில் புதிய வானம் புதிய பூமியில் புதிய பூமி அந்த காலத்தில் என்னெல்லாம் அவர் செய்ய இருக்கிறாரோ அதை எல்லாத்தையும் இப்பயே செஞ்சிட்டாரு, முழுசாக செஞ்சிட்டாரு அப்படின்னு விசுவாசிக்கிற ஒரு காரியம். அதான் நான் சொன்னேன். தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சா வந்துருச்சு. ஆனால் முழுசா வந்துருச்சா அப்படின்னா முழுசா அதனுடைய ஃபுல்னஸ் என்னது கன்சர்மேஷன், அதனுடைய முடிவு கிளைமேக்ஸ் என்ன செய்யல, இன்னும் வரல அப்படிங்கிறத. தேவனுடைய ராஜ்யம் இருக்கா? இருக்கு, டெஃபினெட்லி இருக்கு. இல்லைன்னு நம்ம சொல்லவே கூடாது. இல்லைன்னு சொன்னாலும் தவறு தான் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கலட்டி கலட்டி போட்டுட்டு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம தாழ்மையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னும் நம்ம பூரணப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஸோ அதனால தான் பரிசுத்தமாக இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும். ஏன்னா இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போறார் அப்படின்னு சொல்லிட்டு வேத வசனம் சொல்லுகிறது. நம்ம ஃபுல்லாக வந்து பரிசுத்தமாக ஆயிட்டோம் அப்படின்றதுல பரிசுத்தமாக ஆகிக்கொண்டே இருக்கிறோம். இயேசுவை போல மாறிக்கொண்டே இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் வந்து நம்மளை என்ன செய்றாரு, ஒவ்வொரு நாளும் சஸ்டெயின் பண்ணி பலப்படுத்தி கொண்டே நம்ம என்ன செய்றாரு, அந்த நேரத்துக்காக நகர்த்தி கொண்டே போகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது கம்ப்ளீட்டா எதை சார்ந்து அப்படின்னா, தேவனுடைய கிருபையை சார்ந்து அப்படிங்கிறத நம்ம ஒரு நாளும் மறந்து விடவே கூடாது. ஸோ இந்த வசனம் வந்து பல்வேறு தவறான கருத்துக்களை இன்றைக்கு அது சரி செய்யுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். நமக்கு இன்னைக்கு ஆண்டவருக்கு இயேசுவின் நாமத்துல இயேசுவில் நமக்கு வெற்றி கிடைச்சிருச்சா அப்படின்னா நிச்சயமா கிடைச்சிருச்சு. பட் அது வந்து பூரணமாக கிடைக்கும். நமக்கு வந்து ஹீலிங் கிடைக்குமா அப்படின்னா டெஃபினெட்லி நம்ம ப்ரேயர் பண்ணும்போது அல்லது சுகமளிக்கும் வரத்தை செயல்படும்போது நமக்கு கிடைக்கும். பட் பூரணமா நம்ம வியாதியே இல்லாம இருக்க போறோமா அப்படிலாம் கிடையவே கிடையாது. அது ஏன்னா வியாதி அப்படிங்கிறது ஒரு பாவத்தின் விளைவாக வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஆண்டவர் வந்து நமக்கு வந்து பொருளாதாரத்துல ஆசீர்வாதத்தை கொடுப்பாரா? ஆமா, இருக்கும். ஆனா இந்த உலகத்துல பாவம் இருக்கிற வரைக்கும் வறுமை அப்படிங்கிறது இருக்கும். அப்ரஷன் அப்படிங்கிறது ஒண்ணு இருந்து கொண்டே இருக்கும். ஆனா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்ச்ல ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணி நாம என்ன செய்யணும், ஒவ்வொருத்தங்களையும் நம்ம வளர்த்து விட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம ஒரு நாளும் மறந்து விடவே கூடாது. ஆ இது வந்து நம்ம ஒரு சபையாக ஆண்டவருக்குள்ள இருந்து, ஆண்டவருடைய அன்பை காட்டுவதன் மூலமாக நம்ம இத செய்றோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்ல மெடிக்கல் சர்வீசஸ் நம்ம பண்ணலாம். பல்வேறு விதங்கள்ல நம்ம இந்த உலகத்த மாத்தலாம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு வேள நமக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸே இல்லன்னு வச்சுக்கங்களேன். ஒரு வேள நான் சொல்றேன் எல்லாருக்குமே அ ஆண்டவர் வந்து வரங்களை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஒரு வேள ஒருத்தவங்க நினைக்கிறாங்க, எனக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் இல்ல அப்படின்னா, அவங்களுக்கு வந்து மெச்சூரிட்டியே இல்ல அப்படின்னு நம்ம நினைச்சக்கூடாது. அவங்க வந்து பாவம் செஞ்சுட்டாங்க. அதனால தான் ஆண்டவர் எந்த வரத்தையும் கொடுக்கல அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஆண்டவர் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வரத்த குடுத்திருக்காரு. நம்ம ஆண்டவர்ட்ட கேட்கலாம், "ஆண்டவரே எனக்கு என்ன வரத்த குடுத்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆவிக்குரிய அ வரங்கள் அப்படிங்கிறதுல பல்வேறு வரங்கள் இருக்கு. அதாவது தீர்க்கதரிசனம் சொல்றது அது மட்டும் கிடையாது. ஈவன் ஹாஸ்பிட்டாலிட்டி அ ஹாஸ்பிட்டாலிட்டியும் ஒரு வரம் தான். அது மட்டுமல்ல, கொடுக்கிறதும் என்னது? கொடுக்கிறது அப்படின்னா எல்லாருமே ஹாஸ்பிட்டபிளா இருக்காங்க. எல்லாருமே ஹாஸ்பிட்டபிளா இருக்காங்க. உபசிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. ஆனா சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, எக்செப்ஷனலி ஹாஸ்பிட்டபிள். அவங்கள வந்து இன்னும் அவுட் ஆஃப் த வே போயிட்டு பயங்கரமா உபசரிப்பு செய்வாங்க. அதேபோல கொடுக்கிறவர்கள் அ இருக்கிறாங்க. ஆனா சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, எக்செப்ஷனலி கொடுக்கிறவங்களா இருக்காங்க. இந்த மாரி நம்ம சொல்லிட்டே போலாம். ஸோ பல்வேறு காரிய காரியத்தில நம்ம ஆண்டவருடைய வரத்த வந்து செயல்படுத்துறதுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார், வரங்களை கொடுக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்ப நம்ம என்ன செய்யலாம்? நம்ம ந நம்ம வந்து ஆண்டவருடைய கிருபையினால நாம இருக்கிறோம். ஆண்டவர் வந்து சஸ்டெயின் பண்ணி
நம்மளை கொண்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு மிக மிக தாழ்மையாக இருப்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அடுத்தது கடைசியாக 9வது வசனத்தை விளக்கிட்டு நான் விளக்கி சொல்லிட்டு நான் என்ன செய்ய போகிறேன், நம்ம டிஸ்கஷனுக்குள்ளே நம்ம போகிறோம், கலந்துரையாடலுக்குள்ளே நம்ம போகிறோம். ரைட். இப்போ 9வது வசனத்தை பார்க்கும்போது, தமது மகனும் அதாவது குமாரனும் நமது கர்த்தருமாகி இயேசு கிறிஸ்துவுடன் ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்திருக்கும் இறைவன் உண்மை உள்ளவர். இந்த ஆண்டவருடைய கிருபை, வரங்கள், இது எல்லாமே எதுல வந்து எதை அடிப்படையாக கொண்டிருக்கு அப்படின்னா, தேவனுடைய உண்மைத்துவம், காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆண்டவர் வந்து உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்பதுதான் இது எல்லாமே காண்பிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பட் ஆண்டவர் வந்து வரங்கள்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் ஆண்டவர் எதுக்காக நம்மளை அழைச்சிருக்கிறாரு அப்படின்னா, கிறிஸ்துவுடன் ஐக்கியமாக இருப்பதற்கு, நமது கர்த்தராகிய கிறிஸ்துவுடன் ஐக்கியமாக இருப்பதற்கு என்ன செஞ்சிருக்காரு, உங்களை அழைத்திருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நான் வந்து பல்வேறு வரங்களை நான் செயல்படலாம். பட் ஆண்டவருக்குள்ள ஐக்கியமா இல்லைன்னு வச்சுங்களேன், அது எதுவுமே ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால தான் கடைசியில் இவர் வந்து ஒரு ஒரு டெக்ளரேஷன் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காரியத்தை வந்து உறுதியாக அறிவிக்கிறார். காட் இஸ் ஃபெய்த்ஃபுல். ஆண்டவர் வந்து உண்மையாக உள்ளவர். அதனால தான் இதையெல்லாம் செஞ்சிருக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். நீங்கள் பழைய ஏற்பாட்டிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து எந்த அளவுக்கு அன்புள்ளவராக இருக்கிறார், எந்த அளவுக்கு அவர் சொன்ன காரியத்தை எல்லாத்தையும் அவர் வந்து நமக்காக செய்யறதுல உண்மை உள்ளவராக இருக்கிறார் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். அதே போல இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பினது, நமக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்தது, அப்புறம் வரங்களை கொடுக்கறது, சபைகளை ஸ்தாபிக்கிறது, எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவருடைய உண்மைத்துவத்தை, ஆண்டவருடைய ஃபெய்த்ஃபுல்னஸை தான் இது காண்பிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த வசனங்கள் எதையெல்லாம் நமக்கு காண்பிக்கிறது, நமக்கு முக்கியமான ஒரு கோல் ஆண்டவரோட ஐக்கியத்தில் இருக்கிறது தான் அப்படிங்கிறத காண்பிக்குது. அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், என்னென்ன காரியமெல்லாம் அதுக்கு தடையாக வருதோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து நீக்கி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த இந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது இறைவனுடைய உண்மைத்துவம், இறைவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கணும், இறைவன் மட்டும் அப்படின்னு பார்க்கக்கூடாது, கிறிஸ்து மட்டும் அப்படின்றத பார்க்கக்கூடாது. ரட்சிப்பு வந்து திரியேக தேவனால கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் ரட்சிப்பு எடுத்துக்கிட்டாலும் சரி, வரங்களை எடுத்துக்கிட்டாலும் சரி, எதை எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் வந்து திரியேக கண்ணோட்டத்தோட பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அஃப்கோர்ஸ் இது வந்து கிறிஸ்துவை மையமாக கொண்டது தான். பட் பிதாவும் இந்த இடத்துல இருக்கிறாரு. அஃப்கோர்ஸ் பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம மறந்து விடக்கூடாது. அப்ப இது என்ன மாதிரியான தவறான கருத்துக்கள்லாம் இது உடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் வரத்தை கொடுக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதில் வந்து பிதாவும் இருக்கிறாரு, கிறிஸ்துவும் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது கிருபையினால நமக்கு வருகிறது. தேவன் வந்து உண்மையாக இருப்பதனால தான் இது நமக்கு வருகிறது. நாம உண்மையா அவருக்கு இருக்கிறது இல்லை சில வேளைகள்ல. பட் சில சில சொல்லலாம் பல வேளைகளில் உண்மையாக இருக்கிறது இல்லை. ஆனால் ஆண்டவர் வந்து என்ன செய்யறாருன்னா, எப்போதுமே உண்மையாக இருந்து அவர் என்ன செய்யறாரு, நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்ப ஆண்டவருக்குள்ள இருக்கிறது இந்த ஆவிக்குரிய கிஃப்ட், ஒரு பெரிய கிஃப்ட் என்ன அப்படின்னா, அவருடைய ஐக்கியத்துல நாம வந்திருக்கிறோம், அவருடைய ஐக்கியத்துல கொண்டு வரப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது தான். இதை வந்து நம்ம மறந்து விடவே கூடாது. பட் இதை விட்டுட்டு நம்ம வந்து இயேசு கிறிஸ்துடைய டீச்சிங்கை, இயேசு கிறிஸ்துடைய போதனைகளை ஒரு சக்சஸ் ட்ரிவன் போதனைகளாக, நம்ம பிஸ்னஸில் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இயேசு என்ன சொல்லியிருக்காரு, இப்படியே அப்படி பார்க்க வேணும்னு நான் சொல்ல. இயேசு சொன்ன விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையினுடைய முழு வளர்ச்சிக்கு சரிங்களா. ஸோ முழு வளர்ச்சிக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. பட் சக்ஸஸுக்காக மட்டுமே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் அப்படின்ற விஷயத்தை வந்து நான் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஆண்டவர் கொடுத்தோம்னா இன்றைக்கி 10 ரூபா கொடுத்தேன்னா ஆண்டவர் வந்து 100 ரூபா கொடுப்பார். அப்பயே நான் என்ன செய்வேன், நான் கொடுத்துட்டே இருப்பேன், அப்புறம் பணக்காரன் ஆகிட்டே இருப்பேன் அப்படிங்கிற அந்த விஷயமா எடுத்துக்காம, ஆண்டவருடைய அன்பு, அவருடைய ஃபெய்த்ஃபுல்னஸ், ஆண்டவர் வந்து கொடுத்துருக்காரு, அவருக்கு நான் நன்றி சொல்லும் விதத்தில் நான் கொடுக்குறேன் அப்படின்றது. அது மட்டும் இல்லை, ஆண்டவர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள்
நீங்க வந்து ஜெபம் பண்ணும்போது பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசிங்க அப்படிங்கிறத வந்து நம்ம சக்சஸுக்காக மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதாவது சக்சஸ் ட்ரிவன் கான்செப்டா எடுத்துக்கொள்ளக்கூடாது. இன்னைக்கு நான் பிசினஸ்ல நான் வந்து நான் ஒரு டிக்ளேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அது அப்படியே கிடைக்கும் அப்படின்றத விட, ஆண்டவர் வந்து எந்த அளவுக்கு ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறாரு. அதாவது நீங்க ஜெபம் பண்ணும்போது நான் அத கேட்கிறேன். அதுக்கு நான் பதில் தரேன் அப்படின்னு ஆண்டவருடைய ஃபெய்த்ஃபுல்னஸ வந்து நம்ம நம்புறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அப்படிங்கிறத மறந்து விடக்கூடாது. அது மட்டுமல்ல, இன்னைக்கு ஆவிக்குரிய ஐடென்டிட்டி அப்படிங்கிறது வந்து அ அ அதாவது ஆவிக்குரிய அ விதத்தில இருக்கிற நம்முடைய அடையாளம் அப்படிங்கிறது வந்து, ஒருவேளை இந்த சபைய சேர்ந்தவங்க, இந்த டினாமினேஷன் சேர்ந்தவங்க அ அப்படின்ற பல்வேறு இல்ல இவர்லாம் இப்படி இருப்பாரு, அப்படி இருப்பாரு. சிலர்லாம் லீகலிசம்னா அ இந்த இந்த சட்டத்துக்கெல்லாம் உட்பட்டவரு அப்படின்லாம் சொல்றாங்க இல்லைங்களா? அ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவார். அதோட நம்ம நிறுத்திறக்கூடாது. இது அது மட்டும் இல்ல, அதோட நிறுத்திறக்கூடாது அப்படிங்கிறத விட, அத சார்ந்ததே கிடையாது. இது வந்து கிறிஸ்துவுக்குள்ள நாம இருக்கிறத சார்ந்தது தான் அப்படின்ட்டு இங்க மிக தெளிவாக நாம பார்க்கிறோம். ஸோ உங்களுடைய ஐடென்டிட்டி, என்னுடைய அடையாளம் வந்து கிறிஸ்துவுக்குள்ள அ ஐக்கியமாக இருக்கிறத பொறுத்து தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம்.